ஆக்சுவலாக பீஸ் இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து உள்ளே நல்ல எசன்ஸ் இறங்கும். ஓகேங்களா, மசாலாலாம். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஏர் ஃபயரில் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு லெக் பீஸ் பிடிக்கிறதுனால லெக் பீஸ் போட்டாச்சு. ஓகேவா, இதில் என்னென்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோன்னா கஸ்தூரி மேத்தி, இது வந்து கரம் மசாலா ஒரு 5 கிராமு, சீரக பொடி 5 கிராமு, கொத்தமல்லி பொடி 5 கிராமு, மிளகுத்தூள் 5 கிராமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் 5 கிராமு, சில்லி ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க போதும். எனக்கு சில்லி கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால நான் வந்து சில்லி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இது கூட தயிரும் ஆட் பண்ணணும். தயிர் தான் மெயின், அதில் வந்து மெயின். ஏன்னா தயிர் போட்டிங்கன்னா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தயிரை வந்து ஒரு 250 ml இதில் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் உள்ளே. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லியும் நம்ம நார்மல் சில்லியும் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி போட்டுக்குவோம். ஏன்னா அதிகமாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தால எல்லாமே 5 கிராம் எடுத்து வச்சுருந்தால அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரெடிமேடாக மசாலா கிடைக்கிது கடையில், வேணால் வாங்குங்க. இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை சாஃப்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி பெசரி வைக்கணும். இப்போ ட்ரையாக தெரியும், அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே ஆட் பண்ணி அளவுக்கு உங்களுக்கு நல்லா இப்படி நல்லா தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு எல்லாம் உள்ளே போகிற மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. பெசரிட்டு ஒரு 1/2 hour to 1 hour, மேக்ஸிமம் 1 hour வைங்க. அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா ஊறும். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜில் தந்தூரியை போடுவோம். நம்ம நல்லா மெரைன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா மெரைன் ஆனதை நல்லா இதுக்கப்புறமா, ஏன்னா நான் ஒருத்தனே தான் எடுக்கிறேன்னா அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்து ஒவ்வொரு பீஸாக ட்ரேக்குள்ளே வைக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ எடுத்துட்டு உள்ள அழகாக வெந்துட்டுருக்கு. 10 minutes இதை எடுத்து திருப்பி வைப்போம். திரும்ப 10 minutes, இன்னும் 10 minutes வைப்போம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா இருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ அழகாக எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.